ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் ஃபேமிலி பேக். இந்த படத்தில் ஹீரோ ஹீரோயின் அப்புறம் அவங்களோட 3 குழந்தைங்களும் லீவில் ஹீரோவோட அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அவர் வீட்டில் இருக்க கேம் பாக்ஸ் எடுத்து ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் சேர்ந்து ஆட ஆரம்பிக்கிறாங்க. கேம் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே அவங்க மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு அந்த கேமை பாதிலே மூடி வச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ அந்த கேம் பாக்ஸ்லேருந்து ஒரு லைட் வந்து அந்த இடமே நிலநடுக்க மாதிரி ஆடுது. எல்லாரும் ஓடி போய் அண்டர் கிரவுண்டில் ஒழிஞ்சிக்கிறாங்க. இப்போ அந்த நடுக்கெல்லாம் நின்னோனே எல்லாரும் அண்டர் கிரவுண்ட்லேருந்து மேலே வந்து பார்க்குறாங்க. வீடு, அவங்கள சுற்றி இருக்க இடம் எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. அங்கே என்ன நடக்குதுன்னு அவங்க யாருக்குமே எதுவுமே புரியல. சரின்னு கொஞ்சம் தூரம் போய் நடந்து போய் பார்க்குறாங்க. அங்கே மார்க்கெட்டு, அங்கே இருக்க மனுஷங்க, அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. அங்கே ஒருத்தர் குதிரையில் வராரு. அவர்கிட்ட இது என்ன வருஷம்னு கேட்டால் அவர் 1800ன்னு சொல்கிறாரு. இவங்க 2024லேருந்து 1800க்கு போயிட்டாங்க இப்போது. இப்போ இவங்க இருக்க அந்த காலத்தில் சில உல்ஃப்லாம் இருக்கிறதாவும், நைட்டில் உல்ஃபாக அவங்க வெளியே வருவாங்க, காலையில் மனுஷங்களாக இருப்பாங்க. அவங்கள கண்டுபிடிச்சி மரண தண்டனை விதிச்சிட்டு இருக்காங்க அந்த ஒரு மக்கள். இந்த ஃபேமிலி கேம் விளையாடி தான் பின்னோக்கி வந்திருக்காங்க. அதனால் அந்த கேமில் அவங்க விளையாடுறப்ப அவங்கக்கிட்ட என்ன கார்டு இருந்தோ அதோட சூப்பர் பவர் அவங்களுக்கு இப்போ இருக்குது. அந்த தாத்தாவுக்கு பயங்கரமான ஸ்ட்ரென்த் இருக்குது. யாரை வேணால் ஈஸியாக அடிச்சிடுறாரு. ஹீரோவுக்கு மைண்டை ரீட் பண்ணுற பவர் இருக்குது. பெரிய பொண்ணுக்கு இன்விசிபிள் பவர், அவங்க யார் கணக்குமே தெரிய மாட்டாங்க. பையனுக்கு ஒருத்தரோட பொருள் எடுத்து அவர் கையில் போட்டுக்கிட்டாருன்னா அந்த மனுஷங்களாகவே மாறுற பவர் இருக்குது. சின்ன பொண்ணு உல்ஃப் கார்டு எடுத்ததுனால நைட்டில் உல்ஃபாக மாறுற பவர் அவங்கக்கிட்ட இருக்குது. ஹீரோயினுக்கு மட்டும் எதுவும் பவர் இல்லாத மாதிரி தான் இப்போ காட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களோட பவர் என்னென்னு லாஸ்ட்டில் தான் தெரியும். அதுதான் பயங்கரமாக யூஸ் ஆகும். அங்கே எப்படி டைம் ட்ராவல் பண்ணி இப்படி பின்னோக்கி வந்திருக்காங்கன்னு யோசிச்சு அந்த கேம்னால தான் வந்திருக்காங்கங்கிறத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அந்த கேமில் இருக்க இவங்க கார்டு தவிர மற்ற 3 கார்டு எக்ஸ்ட்ரா இருக்குது. அது என்னென்னா உல்ஃப் கார்டு தான். சின்ன உல்ஃப் மட்டும் இவங்க வீட்டில் இருக்க பொண்ணு தான். மற்ற 3 யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு பிளான் பண்ணி இவங்க ஃபேமிலியாக தேடிட்டு இருக்காங்க. அந்த 4 உல்ஃபையும் கொன்னாதான் இவங்க வெளியே போக முடியும் இந்த கேம் விட்டுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க நினச்ச மாதிரியே ஒருத்தரை கண்டுபிடிச்சி கொண்டுட்டாங்க. அவங்க கார்டை எடுத்து அந்த கேம்லேயும் வச்சுட்டாங்க. இப்போ மற்ற 2 உல்ஃபை கண்டுபிடிச்சி கொண்டு அந்த கார்டை எடுத்து அந்த கேமில் வச்சுட்டாலும் இவங்க வீட்டில் இருக்க குட்டி பொண்ணை கொன்னாதான் இன்னொரு கார்டு கிடைக்கும். அப்போ தான் அவங்க மறுபடியும் 2024க்கு அவங்க டைம்லைனுக்கு வர முடியும். அது எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. தமிழ் டப்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.